ராமசாமி தன் 3 ஆண் குழந்தைகளையும் ஒன்று போலத்தான் வளர்த்தார். ஆனால் அவர்கள்தான் ஒன்று போல வளரவில்லை. மூத்தவர்கள் இருவரும் நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர்ந்து விட்டார்கள். 3வது பையன் மட்டும் எவ்வளவு உற்சாகப்படுத்தினாலும் எதிலும் சிரத்தை காட்டவில்லை. படிப்பிலும் சரி, மற்ற விஷயங்களிலும் சரி, எல்லாவற்றிலுமே ரொம்ப ஸ்லோ. அவன் பிறந்ததே வேடிக்கைதான். ராமசாமிக்கு பெண் குழந்தைகள் மீது அலாதி பிரியம். விபரம் புரிய ஆரம்பித்ததிலிருந்தே தனக்கு பிறகும் பெண் குழந்தை எப்படி இருக்குமென்று கனவில் மிதப்பார். அதற்கு மூல காரணம் அவரின் தாய் என்றே கூற வேண்டும். எத்தனை ஆண் குழந்தை பிறந்தாலும் நாம கண்ணை மூடின பிறகு விழுந்தடித்து அழ ஒரு பெண் குழந்தை வேண்டுமென்பார் அவர். அது ராமசாமியின் மனதிலும் ஆழமாக பதிந்து விட்டது. அதனால்தான் 2 ஆண் குழந்தைகள் பிறந்த பிறகும் அவர் மனைவி 3வது கர்ப்பத்தை மறுத்தபோதும் பிடிவாதமாக 3வது குழந்தை வேண்டுமென்று ஒற்றை காலில் நின்றார். 3வது குழந்தை பெண்தான் என்று ஏக்கமாக நம்பினார். ஆண் பெண் பிறப்பதெல்லாம் மனிதர்கள் கையிலா இருக்கிறது. மகேசன் அல்லவா தீர்மானிக்கிறார். ராமசாமியின் ஆசைக்கு எதிராக 3வது குழந்தையும் ஆணாகவே பிறக்க ராமசாமி அதிர்ந்து போனார். அவர் அதிர்ச்சிக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. 3வது குழந்தை பிறந்த 3ஆம் நாளே எதிர்பாராத விதமாக அவர் மனைவி இறந்து போக குடும்பத்தின் முழு பொறுப்பும் அவர் தலையில் இறங்கியது. எதற்கோ ஆசைப்பட்டு எதையோ அடைந்ததைப் போல அவர் தன் விதியை நொந்தபடி வினையாற்ற முடிவு செய்தார். அரசாங்க உத்தியோகம், நிலையான வருமானம், கைக்குழந்தையை பார்த்து கொள்ள வயதான தாய், சஞ்சலப்படாத மனசு, இவையெல்லாம் இருந்ததனால் வாழ்க்கை சக்கரம் சங்கடமின்றி சுழன்றது. தந்தை மட்டுமல்லாது 3 குழந்தைகளுக்கும் தாயுமாக இருந்து கண்ணுங்கருத்துமாக அவர்களை வளர்த்தார். நண்பர்கள் மத்தியில் தாயுமானவர் ஆனார். நெருங்கிய நண்பர்கள் சிலர் அவருக்காக வருத்தப்பட்டு அவர்கள் ஆதங்கத்தை அவரிடம் வெளிப்படையாகவே தெரிவிக்கும்போது மிகவும் பண்பட்டவராக அவர் கூறுவார், என்னப்பா நீங்க, எனக்கு பிறந்திருந்தா கூட ஒரு மகள்தான் கிடைச்சிருப்பா. இப்ப எனக்கு 3 மகள்கள். என்ன ஒரு சின்ன பிரச்சனை, பையன்களுக்கு கல்யாண வயசு வர்றா வரைக்கும் காத்திருக்கணும். அப்புறந்தான் அந்த மகள்கள் மருமகள்கங்கிற பேர்ல என் வீட்டுக்கு வருவாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி அவர் கூறுகையில் பெண் வைத்திருக்கிற நண்பர்களெல்லாம் பேசாம நம்ம பெண்ணை இவர் பையனுக்கே கட்டி வச்சிட்டா பிரச்சனையே இல்லாம அதுங்க வாழ்க்கை கழிஞ்சிடுமே என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அதற்கும் ஒரு முடிவு செய்து வைத்திருந்தார். எந்த காரணம் கொண்டும் இரத்த சொந்தத்திலோ அல்லது தெரிந்தவர்கள், நண்பர்கள், பழகியவர்கள் வீடுகளிலோ சம்பந்தம் வைத்துக் கொள்வதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார். அதற்கு காரணமும் உண்டு. அவரின் நெருங்கிய அலுவலக நண்பர் தன் 2 பெண் குழந்தைகளையும் அக்கா மற்றும் தங்கச்சி பையன்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் பட்ட பாடு இருக்கிறதே, நரக வேதனையை தான் அனுபவித்தார். அவர் பட்ட கஷ்டத்தில் பாதியை நெருங்கிய நண்பர் என்ற முறையில் ராமசாமியும் அனுபவித்ததாலேயே இந்த முடிவை எடுத்தார்.